அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சியத்தை அஞ்சனா கர்வ சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்டகிரக விநாசிய அனுமந்த உபாஸ்மகி. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வா. அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ஒவ்வொரு பதிவுகளுமே ஒரு பயிற்சியை நோக்கியும் ஒரு தாத்பரியத்தை நோக்கியும் ஒரு இடப்பெயர்ச்சியை நோக்கியும் ஒரு கிரகமாற்றத்தையும் ஒரு இதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்தடுத்த பதிவில் நிறைய கிரக இணைவுகளை பற்றி பேசலாங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு கஜலட்சுமி ராஜயோகம். எப்பயுமே யோகத்தில் பல விதமான அமைப்புகள் இருந்தாலும் இந்த கஜலட்சுமி யோகம் ரொம்ப விசேஷம். வாழ்க்கையில் எப்பயுமே இந்த லக்ஷ்மி கடாட்சத்துடன் சிறப்புடன் வாழ்வதற்கு பொருளாதாரம் எப்படி நமக்கு அடிப்படை தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் யோகத்தை நோக்கி நகர்வதற்கு நிறைய வெற்றிகளை வாரி குவிப்பதற்கு இந்த உழைப்போடு சேர்ந்து சில கால நேரங்களும் நமக்கு ஒத்துழைக்கும் போது பல வெற்றிகளை வாரி குவிக்க முடியும். அப்போ குரு பயிற்சி, அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி, இந்த குரு பயிற்சி சுக்கிர பயிற்சியில் இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய கஜலட்சுமி ராஜயோகம், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அதாவது நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆடம்பர வாழ்க்கை, இது எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த சுக்கிர கிரகம். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம், திருமணம், செல்வ வளம், இது எல்லாத்தையும் அந்த சொல்லக்கூடிய காரணியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த மீனம் மற்றும் தனுசு ராசி அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானும் அருள் இருக்கக்கூடிய அந்த ஜாதகர்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் வெற்றியினுடைய புதிய பரிமாணத்தை தொட்டு உச்சத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த குரு பயிற்சி மற்றும் சுக்கிர பயிற்சியினால் உருவாகக்கூடிய கஜலட்சுமி ராஜயோகம் பார்த்திங்கன்னா சில பேர் வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதில் கஜலட்சுமி ராஜயோகம் மிக முக்கியமான ஒரு யோகமாக சொல்லப்படக்கூடியது. கஜலட்சுமி ராஜயோகம் பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. இந்த 19ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆவார். இதனால் ரிஷபராசியில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இணையக்கூடிய அமைப்பு. அப்போ 12 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் சேர்ந்து இந்த அமைப்பு உருவாக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கஜலட்சுமி ராஜயோகம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு கொடுக்கும். மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய பலன் பார்க்கும் பொழுது கஜலட்சுமி ராஜயோகம் மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க. அது மூலம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உருவாகும். மனதில் புத்துணர்ச்சி, தெளிவுலாம் பிறக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பளம்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக மிக முக்கியமாக இந்த களத்திரக்காரர்களாக சுக்கிரன் மேஷராசிக்காரர்கள் இது வரைக்கும் கல்யாணமாகாமல் யாரெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு தாமதப்படுத்திட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக வரக்கூடிய அமைப்பு ராசி எடுத்தோம் அப்படின்னா, முதல்ல அடுத்தது 2ஆவதாக வரக்கூடிய ராசி கடகராசி. இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா முன்னேற்றத்துக்கான ஒரு புதிய பாதையை அமைத்து கொடுக்கும். நிதி நிலைமை சிறப்பாக வச்சுருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி தரும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வேலை கிடைக்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பவருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு மூலமாக நிம்மதி கிடைக்கும். இதனால் தன்னம்பிக்கை அதிகக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வேலை வாய்ப்பு தேடி வந்தவர்களெல்லாம், பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்தில் முழு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார நிலை மேம்படும். அதே மாதிரி கடின உழைப்பாளிகள் அது யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம். வீட்டில் சுபகாரியங்களால் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பயணங்களால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆதாயம் உள்ளது. அந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அந்த கஜலட்சுமி யோகம் வந்துருச்சு அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு லிஃப்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதுக்குள்ள ஒரு சொல்யூஷனும் அதுக்குள்ள ஒரு பாதையும் அமைஞ்சதுன்னு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வகையில் சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குது. அதற்கடுத்த வரக்கூடிய ராசி எடுத்திங்க அப்படின்னா தனுசு ராசி, துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு சுக்கிரனும் சேர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அதிபதியான சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தடைப்பட்ட காரியங்கள்லாம் முடிச்சு கொடுப்பார். ஏன்னா குரு சேராரில் சுபம் முடிச்சு கொடுத்துருவார். வெற்றிகரமாக எல்லா செயலும் நடப்பதற்கான ஒரு காலகட்டத்தை அமைச்சு கொடுப்பார். மனதிற்கு பிடித்த வேலைகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்லிணக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடத்தி கொடுப்பார். திருமண தடைகள் நீங்கி திருமண யோகம்லாம் கைகூடும். தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய மாணவர்கள் சிறந்த வகையில் தேர்வு எழுதி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கடைசியாக குருவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இதனால் வரை சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு.
வேலைவாய்ப்பு மூலமாக மனதிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பணவரவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல் பணவரவு சம்மந்தப்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்கும். கைக்கு வராமல் அந்த பணம் எல்லாம் கண்டிப்பாக கைக்கு வரக்கூடிய அமைப்பு. இதனால் அந்த நிதி நிலைமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மேம்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, குழந்தைகள் தரப்பிலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். அப்போ மேஷம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு 5 ராசிக்காரர்களுக்குமே இந்த கஜலட்சுமி ராஜயோகம் 12 வருடத்திற்கு பிறகு இந்த குரு பயிற்சியில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியும் குருவோடு சேர்ந்து சுக்கிரனும் சேர்ந்து கஜலட்சுமி ராஜயோகத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு. அப்போ மித்த ராசிக்காரர்களுக்கு எல்லாம் எப்படி சார் கிடைக்கும், பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பொதுவாக நான் ஏற்கனவே எல்லா விஷயத்துலையும் எல்லா பதிவுகளும் சொல்கிறது தான். ஒரு கிரகம் உங்களுக்கு நல்ல மேல நிலையில் கொண்டு வரணும். அது யோகாதிபதியோ இல்லை அவயோகியோ, அவர் தடுக்கிறாரா, முடக்கிறாரா, கெடுக்கிறாரா, அவர் உங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், எந்த பாதத்தில் உட்காந்துருக்காரு, எப்படி ட்ராவல் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதை பொறுத்து தான் இந்த கஜலட்சுமி ராஜயோகங்கிறது இப்போ நான் சொல்ல ராசிகளுக்குமே சொல்லாத ராசிகளுக்குமே வேலை செய்யும். இது வந்து பொதுவான பலன்கள் தான். அப்போ உங்களுக்கு அந்த குருவும் சுக்கிரனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய யோகங்கள்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை. நல்லா சொல்கிறேன், கிரகங்கள் வந்து சேவர்களாக உங்களை வந்து வேலை பார்ப்பாங்க. அப்போ அதற்குண்டான கிரக அமைப்பு உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே தன்னால் நடக்கும். நீங்கள் எதுவுமே தேடி போய் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கோ செய்வதற்கோ அவசியமே இல்லை. அந்த கிரகங்கள் உங்களுக்கு சேவர்களாக வேலை பார்க்கும். ஸோ இதை தொடர்ந்து இந்த கஜலட்சுமி ராஜயோகத்தை பெறுவதற்கு மகாலட்சுமி பூஜை பண்ணலாம், கௌரி லட்சுமி பூஜை பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா 9 வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு வந்து ஒரு பால் அபிஷேகமோ எல்லாம் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் வந்து அபிஷேகத்துக்கு பாலை கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு சுமங்கலி பூஜை பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் குங்குமத்தை வாங்கி கொடுத்து ரோஜாப்பூ மாலை சாத்தி வழிபடுங்க. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்கலாம் வெள்ளிக்கிழமை தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமரை வாங்கி கொடுத்து அந்த 6 to 8 நடக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தரிசன பூஜையை பார்த்து அந்த மஞ்சள் குங்குமத்தை வாங்கி நெத்தியில் வச்சுக்கோங்க. சுக்கிரனுடைய பரிபூர்ண அனுகிரகமும் குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்து சகல விதமான யோகங்களை பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் விரைவில் சிறப்பான பதிவுகளுடன் சிறப்பான தகவலுடன் உங்களை நேரில் சந்திக்கிறேன். விரைவில் நம்மளோட ஸ்ரீ மூகாம்பிகா பேர்பேடத்தின் சார்பாக சஷ்டி கவசம் 100 ஒலிக்கப் போகுது. பழனியில் 100 அன்பர்கள் சேர்ந்து நம்ம சஷ்டி கவசத்தை பாடி பிரார்த்தனை நிறைவேறுவதற்குண்டான விஷயங்களை ஆரம்பிக்க வைக்க போகிறோம். காத்திருங்கள். மேலும் திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துவாதசி திதியும் அன்னைக்கு மகேஸ்வர பூஜையும் அன்னதானமும் நடைபெறுவதற்குண்டான வேலையை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுவும் நடக்கப் போகுது. பொறுத்திருங்கள், இணைந்திருங்கள். விரைவில் எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வரும். நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் இந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ சுக்ல மகா சுக்ல நவாங்கே ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ சுக்ல மகா சுக்ல நவாங்கே ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமஹ. இந்த மந்திரத்தை எழுதி வச்சு டெய்லி படிச்சுட்டு வாங்க. 108 தடவை. மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகம் இந்த கஜலட்சுமி யோகம் 12 ராசிகளுக்கும் கிடைக்கும். நற்பவி.